தம்பி யாருமா? அது யாருன்னு தெரியலப்பா, இப்பதான் வந்தாரு. யார் வேணுங்க? கேபிள். கேபிள். ஆ. ஓனருக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன், நீங்க கிளம்புங்க. ம். ம். சைலண்ட்ல போடணும். பா, தயிர் சாதம், பீட்ரூட் பொரியல். ம். சூப்பர்மா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட வேண்டியதானம்மா? இல்லப்பா, நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. என்னம்மா, ஏற்கனவே லேட் ஆச்சு, இன்னும் லேட் ஆகுமா? ம். ஆமாப்பா, எப்பவும் இப்படிதான். நீங்க சாப்பிடுங்க. ம். எனக்கு தெரிஞ்சு நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். பா, நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேம்மா, அதுதான் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு கேட்டேன். நீ இப்போ ஓகே சொன்னாதான் உனக்கு ஏத்த மாப்பிளைய சலிச்சு புடிச்சு தேடி கொண்டு வரதுக்கு 1 வருஷமாவது ஆகும் அந்த அப்பாக்கு. எனக்கு இப்ப எதுக்குப்பா கல்யாணம்? நான் இன்னும் நிறைய சாதிக்கணும்ப்பா. சாதிச்சுக்கம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் சாதிச்சுக்கோ. ம். எனக்கும் உங்க அம்மாக்கும் நிம்மதியா இருக்கும்ல. பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ப்பா. என்ன, அந்த கறிக்கடையை பத்தியா? ஆ, அம்மா, அப்பா நீ கேட்டு வேணான்னு சொன்னது அந்த ஒரு விஷயம்தான். அதுவும் இப்போ அப்பா மனசு மாறிடுச்சுமா, சந்தோஷமா? காசு தானே, அது எதுல இருந்து வந்தா என்ன? நீ முதல்ல அந்த கறிக்கடை பிசினஸ் ஆரம்பி, அப்பா நான் காசு தரேன், சரியா? ஆ. என்னப்பா திடீர்னு? மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்கான். அவன்கிட்ட உன்னோட இந்த கறிக்கடை பிசினஸ் பத்தி சொன்னேன். அவன் உன் ஐடியாவை ஆகா ஓகோன்னு புகழ்றான். உன் பொண்ணு இப்ப இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலைன்னா நிறைய பேரு இதை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் பாத்தியாமா? உன் வேல்யூ தெரியாம உன்னை பிடிச்சி பின்னாடி இழுக்க பார்த்திருக்கேன். நீ முதல்ல உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சீக்கிரம் அந்த கறிக்கடை ஆப்ப ஆரம்பி. உனக்கு அப்பா காசு தரேன், சரியா? சரிப்பா. வேற ஏதாவது வேணுமாப்பா? எனக்கு போதுமா, நீ போய் சாப்பிடு என்ன? சரிப்பா. அப்பா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தனால கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் படுத்துக்கிறேன். சரிப்பா, இங்க படுத்துக்கிறீங்களா உள்ள படுத்துக்கிறீங்களா? இங்கே படுத்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா. அப்பா, இந்தாங்க தலைகாணி. சரிம்மா. ராம், ராம், டேய் ராம், ராம் எங்க இருக்க? ராம். சுதா, ஆ?
வா. சாரிடா, அப்பா முன்னாடி அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நீ ஹர்ட் ஆயிருப்பேன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியலி சாரிடா. வா. இங்க இப்படி கொதிக்குது, எப்படி இங்க இருக்க? நீ பில்டப் பண்ணுறவளுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கேயும் நல்லா தான் இருக்குது. நல்லா காத்தோட்டமா ஜிலு ஜிலுன்னு. பொய் சொல்ற. பொடி சுட்டாலும் பரவாயில்ல, உனக்காக நான் தாங்கிப்பேன். சாப்பிட்றா, ஆல்ரெடி டைம் ஆகுது. தண்ணி இருக்கா? ஷோ, தண்ணி கூட நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இரு, நான் போய் எடுத்துட்டு ஏய், வரேன். எங்கே போகிற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். தண்ணி தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ சாப்பிட்டியா? ஆ. என்னை விட்டு போயிடுறா. லைஃப் லாங் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருப்பேன்னு தோணுது. நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அந்த அளவுக்கு உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன். என்ன? நான் கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கவா? ம். நான் கொஞ்ச நேரத்துல நீ இல்லைன்னு நினச்சிட்டறா. ஏய் பைத்தியம், ஏன் அழுகிற? எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதுடா. அவர் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அடுத்தவங்க பொண்ணுக்காகவே அருவா தூக்குனவர். அவர் பொண்ணுக்காக என்ன பண்ணுவாருன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எனக்கு என்னமோ எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே இருக்கு. எங்கேயாச்சும் போயிடுடா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். ம். அப்பா. பேசு. ஹலோ அப்பா. எங்கம்மா இருக்க? இதோ கீழே தான்ப்பா இருக்கேன். குப்பை கொட்ட வந்திருக்கேன். வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, சரி. அப்பா கூப்பிடுறாரு. போயிட்டு வா. ம். நீங்க பத்திரமா இரு. நான் அடுத்த டைம் வரும்போது தண்ணி எடுத்துட்டு வரேன். பாசத்தில் என் தாயை ஓவர்டேக் பண்ணிட்டேடி. சீ பொறுக்கி. என்னதான் ஓவர்டேக் பண்ணாலும் உனக்கு உங்க அம்மா தானே முக்கியம். ஏய், எனக்கு 2 பேரும் தான் முக்கியம். அவங்க ஹார்ட்னா நீ பிளட்டு. 2 பேர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. ம். ம். சரி, நான் போயிட்டு வரேன். ம். என்னது? பா. மா, இந்த டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுமா. மா, குப்பை தொட்டி எங்க? பா, இல்லம்மா, குப்பை போட போனேன்னு சொன்னேன்ல, குப்பை தொட்டி எங்க? கவர்லேயே தூக்கி போட்டு வந்துட்டப்பா. ம், சரிம்மா. இவ்வளோதானம்மா? இது ம். கூட அப்பாவுக்கு தெரியலம்மா. ம். என்னப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம? என்னை பத்தி யாராச்சும் ஏதாவது தப்பா சொன்னாங்களா? உன்னை பத்தி யாரும்மா தப்பா சொல்ல போறா? சொன்னா அப்பா சும்மா விட்டுருவானா? இது வேற ஒரு பிரச்சனைமா. ம். என்ன பிரச்சனைப்பா? உனக்கு இந்த விஷயம் தெரிய வேணாமா? உங்க அம்மா இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்பா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கப்பா. சொன்னா பயப்படுவோம்மா. அதெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்கப்பா. நம்ம பக்கத்து வீட்டு வேலு இருந்தார்ல, அவர் கதை தான். அவருக்கு என்னாச்சுப்பா? அவரோட பொண்ணு ஒரு பையனோட போன வருஷம் ஓடி போச்சு, ஞாபகம் இருக்கா? இருக்கு. தீபாக்கா? ஆ, தீபா. அந்த பொண்ணு எங்கேயாவது கண்காணாத இடத்துல நிம்மதியா இருக்கட்டுமேனு விடாம, சமாதானமாகற மாதிரி போய் பேசி, விருந்து வைக்கிறேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு
பொண்ணு பையன் 2 பேரோட கழுத்து அறுத்து போட்டாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா. அதோட விடாம அவரும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் பூச்சி மருந்தை குடிச்சு குடும்பத்தோட செத்துட்டாங்க. அந்த கருமத்தை கடைசியா நம்ம கடையில தான் வாங்கிட்டு போனாரு. இத்தனை வருஷம் கூட பழகுனவரு, அதான் மனசு கேட்கல. போலீஸும் கீலீஸும் வந்து அந்த இடமே ஒரே கலவரமா இருக்கு. அதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்ட்டு இங்க வந்துட்டேன். பாவம், ஒரு பொண்ணால ஒரு குடும்பமே செதஞ்சு சின்ன பின்னமாயிடுச்சு. அவங்க பண்ணது சரியா தப்பாப்பா? யார் செஞ்சதுமா? அப்பா செஞ்சது கேக்குறியா இல்ல பொண்ணு செஞ்சது கேக்குறியா? வேலு மாமா பண்ணது. 2 பேர் செஞ்சதும் தப்புதாம்மா. பெத்தவங்க வரம் வாங்கி தவம் வாங்கி ஒரு பிள்ளைய பெத்து வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. திடீர்னு பார்த்து பள்ளி இழிக்கிறவனை நம்பி அம்மா அப்பாவை மறந்துட்டு போறது தப்பு தானம்மா? வேலும் ஒரு முட்டா பையம்மா. வெட்டி தலை எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருந்தா அடுத்து காதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும்ல. அதை விட்டு போட்டு மனுஷன் பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சிட்டாரு. ச்சே. பா, நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தா என்னப்பா பண்ணுவீங்க? நீ ஏண்டாம்மா அந்த மாதிரி பண்ண போற? அப்பாவை விட்டு நீ போயிடுவே என்ன? அதெல்லாம் அப்பா அம்மா மேல நம்பிக்கை இல்லாதவங்க பண்றது. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அப்பாவை விட உனக்கு வேற யாராவது பிடிக்குமா என்ன? அதே மாதிரி தான்டா அப்பாவுக்கும் இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காதுடா. ம்? என்னம்மா பயந்துட்டியா? சரி, அப்பா ஒரு 2 நாள் தங்குறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? ஆமாப்பா, நீங்கள் இங்கே இருக்கிறது பிரச்சனை தான். வீட்டுக்காரங்க விட மாட்டாங்க. அப்போ சரிம்மா, உன்னை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா கிளம்பிடுறேன். என்ன? ராம், ஆ ஆ இந்தா தண்ணி குடி. தேங்க்ஸ். ராம், என் கூட இருந்தா நீ ஹாப்பியாக இருப்பியா? என்ன சுதா பேசுற? நான் உன் கூட இருந்தால் மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பேன். அப்போ எதுவும் பேசாமல் என் கூட வா. எங்க? வான்னு சொல்கிறேன்ல. ஏய் சுதா, எங்க சுதா? எதுவும் பேசாம வா. ஏய் உன்னை தான். ஏய் எது கீழே கூட்டு போற? ஏய் சுதா, என்ன பண்ற? வா. என்ன சுதா பண்ற? அப்பா போயிட்டாரா? என்னம்மா அது? 2 பொண்ணுங்க தானே இருக்கேன்னு சொன்னீங்க. 2 பொண்ணுங்க இருக்க வீட்டில் இதுக்கு என்ன வேலை? ஒருவேளை நீ இல்லாதப்போ அந்த பொண்ணு யாராச்சும் பையனை கூப்பிட்டு வராளா? ரொம்ப தப்புமா. தப்பானவனு தெரிஞ்சு அவங்களோட பழகுறது ரொம்ப தப்பு. நீ உடனே ரூமை காலி பண்ணு. என் பொண்ணு தனியா இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கணும், அது போதும் எனக்கு. கண்ட தாசி கூட எல்லாம் இருக்க வேணாம். இன்னைக்கு அவன் மேல கை வைக்கிறவன் நாளைக்கு ஓ மேல கை வைக்க தயங்க மாட்டான். நீ காலி பண்ணு. அப்பா சொல்றத கேளு. நீ உடனே காலி பண்ணு. அப்பா சொல்றத கேளுமா. அம்மாடி சுதா, அம்மாடி என்னாச்சு? என்னாச்சுமா? என்னடா? பா, இந்த உலகத்துல உங்களை விட இன்னொருத்தனை எனக்கு அதிகமா பிடிக்கும்பா.
ராம் ராம் வான்னு சொன்ன. இப்ப வர போறியா இல்லையா? சாரிப்பா, நீங்க என் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நான் லவ் பண்ணிட்டு என்னால நல்ல பிள்ளைய நடிக்க முடியலப்பா. இது வரைக்கும் நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. ஆனா இதுக்கு மேல இருக்கிற வாழ்க்கையில இவன் என்ன நல்லா பாத்துப்பான்னு தோணுதுப்பா. ஹலோ சார். என்ன? சார் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஏய், அப்பா அப்பா விடுங்கப்பா. அப்பா ஏய். அவங்கிட்ட ஒரு டைம் பேசி பாருங்கப்பா, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்பா. ப்ளீஸ் சார். சார் சார் நான் பண்ணது பெரிய தப்பு தான் சார். Please, அப்பா. நல்லா பார்த்து பேச. சார் சார் என் பொண்ணுகிட்டயா? உங்க காலை ஏய். கூட விழுகிறேன் சார். அப்பா, சுதா மட்டும் எதுவும் please, பண்ணிடாதீங்க சார். ப்ளீஸ் சார். அப்பா என்ன எவன் வந்தாலும் என் தலையை கொடுப்பேனே தவிர உன்னை அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா. ஏய், சார் புரிஞ்சுக்கோங்க சார். சுதா இல்லாமல் என்னால் வாழ முடியாது சார். ப்ளீஸ் சார். அப்பா அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா அப்பா. ராம் நீ உடனே கிளம்பு ராம், உடனே என்ன கிளம்பு. சுதா? சொன்னா கேளு போ. சிப்போ. அப்பா ஏய், அப்பா விடுமா. அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா, வேண்டாப்பா. விடுமா, அப்பா, சொன்னா please கேளுமா. பா, ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. விடுமா, போ. அப்பா சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் சார். ப்ளீஸ் சார். சார் உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை விட நான் பத்திரமா பார்த்துப்பேன் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சொல்கிறாங்க சார். சார் சார் அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. என்னை நம்புங்க சார். உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதோட நல்லா பார்த்துப்பேன் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ்ப்பா, அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சித்தப்பா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ் சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா மீனு, நீ எப்படி? டேய் யாரா அந்த பொண்ணு? அவன் சொன்னா நீ பொசசிவ் ஆவ. நீ ஒழுங்கா காமி. குடு இல்ல இல்ல குடு. நீ பாத்துருக்க. நீ குடு. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு போடா. ஏய் போடி. டேய் ஏய் ஒரு நிமிஷம் இரு. குடு சொல்றேன்ல. சொன்னேன்ல, இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. வினு ஏய், விட்றா அவனை. என்னாச்சுடா? சித்தப்பா டேய் கையறா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா கூட சொல்லுங்க சித்தப்பா. நாங்க தனியா எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம். ஊர் பக்கம் கூட வர மாட்டோம். அவரை விட சொல்லுங்க சித்தப்பா. எங்களை விட்டுருங்க. உங்க அடிக்காதடி. ப்ளீஸ் சித்தப்பா. ஓடி போறப்ப இந்த சித்தப்பா உனக்கு தெரியல. ப்ளீஸ் சித்தப்பா விட்டுருங்க சித்தப்பா. கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு தாண்டி ஓடி வந்த. வேண்டாம் ஆ? சித்தப்பா. ஏய், தைரியம்டா உனக்கு. சித்தப்பா சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா. சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா வேண்டாம். சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா. இந்த புறம்போக்கு நாயே. சித்தப்பா சொன்னா கேளுங்க. சாவு. கார்த்திக் எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? ஆ? சாவுடா. சாவு. ஐயோ சாவு. என்ன தைரியம் உனக்கு? கார்த்திக் சித்தப்பா. என்னடா பாத்துட்டு இருக்கற? குடுடா. கார்த்திக் ஐயோ குடுடா. ஐயோ
கார்த்தி அருகா எப்படி உயிரோட வந்தோன்னு கேக்குறீங்களா சித்தப்பா? இல்ல எங்க நாங்க உயிரோட வந்து உங்க மான மரியாதைய வாங்கிடுவோம்னு பயப்படுறீங்களா சித்தப்பா? இல்ல. பயப்படாதீங்க சித்தப்பா. நாங்க செத்து போயிட்டோம், உயிரோட வர மாட்டோம். ஏன் சித்தப்பா எங்களை கொன்னீங்க? இல்லம்மா, நான் கொல்லம்மா, உன்னை நான் கொல்லம்மா. சத்தியமா நான் உன்னை கொலை பண்ணலம்மா, கொலை பண்ணலம்மா. அவளை நீங்க கொலை பண்ணல. ஆ? ஆனா என்ன, நீங்க தானப்பா குத்தியெல்லாம் குத்தி கொன்னீங்க. என் உயிரை விட உங்களுக்கு உங்க மான மரியாதை தான் முக்கியமா போயிடுச்சுல்ல சித்தப்பா? இல்ல இல்ல நான் பண்ணல. ப்ளீஸ் சித்தப்பா, எங்களுக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. எங்க உயிரை திருப்பி கொடுங்க. இல்ல இல்ல இல்லம்மா, இல்லம்மா எங்க உயிரை திருப்பி கொடுங்க சித்தப்பா. நான் பண்ணலம்மா. கொடுங்க சித்தப்பா, இல்ல. கொடுங்க. இல்லம்மா. கொடுங்கன்னு சொல்றோம்ல, இல்லம்மா. கொடுங்க. நான் பண்ணலம்மா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அவனுக்கு யார் பேச்சை நான் கேட்டிருக்க கூடாதுமா, கேட்டிருக்க கூடாது. சின்ன வயசுல நான் தூக்கி வளர்த்த பொண்ணுமா நீ. உன்னை நான் காப்பாத்தி இருக்கணுமா, காப்பாத்தி இருக்கணுமா, காப்பாத்தி இருக்கணுமா, உன்னை நான் காப்பாத்தி இருக்கணுமா. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா. அப்பா உனக்கு முக்கியம் இல்லையாடா? அப்பாவை தூக்கி போட்டு போறியாடா? நான் உங்களை தூக்கி போட்டோன்னு போலப்பா. எனக்கு 2 பேரும் தான் முக்கியம். உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ்ப்பா. சார் நம்புங்க சார். ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. எப்போ கண்ணை மூடினாலும் அந்த தப்பு மட்டுமே கண்ணு முன்னாடி நிற்குது. திரும்பவும் அந்த தப்பு பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் மிருகம் இல்லைம்மா. உடனேலாம் என்னால் எதுவும் ஏற்றுக்க முடியாது, மாறவும் முடியாது. டைம் ஆகும், எவ்வளோ வேணாலும் ஆகும். என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2 உயிர் போகிறதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன். அந்த இரத்தக்கரையே இன்னும் என் கையை விட்டு போகலை. எனக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அது போதும். மற்ற யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஊர்க்காரங்க முன்னாடியும் சொந்தக்காரங்க முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னாலும் பரவாயில்ல.